கோவை ஒண்டிப்புதூரில் சாலைகளை செப்பனிட பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து கார்த்திகை வெளியே நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 61வது வார்டு ஒண்டிப்புதூர் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை பல ஆண்டுகளாக மோசமாக குண்டும் குழியுமாக உள்ளது. இந்த சர்வீஸ் சாலையில் கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு சாலை கழிவுகள் தேக்கி கிடக்கின்றது. இது தொடர்பாக கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் பலமுறை அதிகாரிகளிடத்தில் மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் அந்த மோசமான சர்வீஸ் சாலைகளை ஆய்வு செய்து கார்த்திகை வெளியே கோவை மத்திய சிறை முன்பு உள்ள நெடுஞ்சாலைத்துறை கூட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவி கூட்ட பொறியாளர் தங்கராஜ், கோட்ட கணக்காளர் வீரான் ஆகியோர் சமரசம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் 10 நாட்களுக்குள் பராமரிப்பு பணி மேற்கொள்வதாகவும் புதிய சாலை நிதி தாமதமானால் கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் பேசி நிதி பெற்ற பணியை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து தர்ணா போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஒரு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்துக்கு அணுகுசாலை அந்த அணுகுசாலை ரயில்வே மேம்பாலத்துக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறையினுடைய அந்த அந்த மேம்பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலமாக அந்த சாலை மிக மிக கேவலமான முறையில் பழுதடைந்திருக்கிறது. அதாவது அந்த சாலையை யாருமே நடந்து போக முடியாது, வாகனம் செல்ல முடியாது, பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த நகரத்தில் மிக மிக கேவலமான சாலையாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த கோட்ட பொறியாளர்களுடைய அலுவலகத்தில் உதவி கோட்ட பொறியாளர்களுக்கு நான் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த சாலையை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். மக்கள் ரொம்ப அவதிப்படுகிறார்கள். அங்கு இருக்கிறவங்க ஆத்மாவில் வலது கைகாலம் உடனே வாகனத்திலேயே செல்ல முடியாது. போனால் முதுகுவலி இடுப்பு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது. பல முறை நான் வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்தேன். அதே மாதிரி கடைசியாக கூட 2019ஆம் ஆண்டு கடைசியாக, அதாவது 8/11/2019ஆம் ஆண்டு நானே நேரடியாக மீண்டும் அந்த சாலையை சென்று பார்த்துட்டு இந்த இடத்திற்கு வந்து கோட்ட பொறியாளருடைய அலுவலகத்திற்கு வந்து நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். கூட்டத்திற்கு போயிருந்தாங்க, வர முடியாது என்று சொன்னாங்க. அந்த நேரம் மீண்டும் பல முறை நான் தொடர்பு கொண்டு நான் பேசியதற்கு பிறகு உடனே வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்து 3 மாதம் ஆச்சு. இன்னும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதாவது அந்த சாலை மிக மிக முக்கியமான சாலையாக இருக்கிறதுனால அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக வேதனை அடையக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நகரத்தில் பல இடத்தில் இது போன்ற பாதிப்புகள் தான் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அமைதியான முறையில் அதிகாரிகள் வந்தவுடன் காத்திருந்து அந்த சாலை அமைப்பதற்குண்டான வீடுகளை அவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அமைதியான முறையில் நாங்கள் வந்து யாருக்கு எந்த இடையும் இல்லை அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அந்த எங்களுடைய நோக்கம் வந்து சாலையை புதுப்பிக்க வேண்டும். அந்த பகுதியிலே வசித்து இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நோய் நொடி இல்லாமல் ஆஸ்மா நோய்